குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஜூலை மாதம் 5ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆணி மாதம் 21ஆம் நாள். இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய நாள் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அமாவாசை. இந்த அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது மிகவும் நல்லது. திதி கொடுக்காதவங்க யாராவது இருந்தாக்கா கொடுங்க. இதனால் உங்களுடைய முன்னோருக்கான சாபம் ஜாதகத்தில் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கி உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாகவும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். அதனால் தயவுசெய்து தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் நல்லது. இன்றைய சூரிய உதயம் காலை 5:58 இன்றைய சந்திராஷ்டம தினம் பார்த்தீங்கன்னா, சுவாதி நட்சத்திர பிறந்த நேயருக்கு இன்றைய சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது நல்லது. 5/7/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 5/7/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். விட்டுப்போன வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அலுவலகத்தை பொறுத்தவரைக்கும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதனால் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே சமயத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இந்த நாளை பொறுத்தவரைக்கும் எப்படிப்பட்ட காரியங்களையும், கடினமான வேலைகளையுமே, சவாலான காரியங்களையுமே ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய நேரம் இது. உற்றார் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். சுபகாரிய பேச்சுவார்த்தை முடியலன்னா சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும். வியாபாரத்தில் 1-2 மடங்கான லாபங்கள் இன்று கிடைக்கும். உலகெங்கும் வாழ ரிஷப ராசி நேயர்களே, நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிகளே ஒரு அந்யோன்யம் ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி நிலவும். நீண்ட நாளாக கவலைகளுக்கு உண்டான பிரச்சனைகள் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும். நண்பர்களிடத்தில் மாத்திரம் கொஞ்சம் அனுசரித்து போங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு வருவாங்க. இதனால் உங்களுக்கு நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட வருமானங்கள் எல்லாமே கிடைக்கும். லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியர்களுடைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் உங்கள் கூட சேருவாங்க. திருப்பியும் சகோதர வழியில் கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியம் குறைபாடு இருந்தால் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். உத்தியோகத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் காணும். இந்த மாற்றங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். மேலதிகாரிகள், சக ஊழியர் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பீங்க. நீண்ட நாள பிரச்சனைக்கு ஒரு முடிவுக்கு வரும். கடன் கட்டுக்குள் வரும். மகிழ்ச்சியான செய்திகள் வெளிநாடு வெளியூர்லேருந்து உங்களுக்கு வரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாக்குறுதியை அளிக்கும் போது மட்டும் கொஞ்சம் நிதானித்து அழியுங்கள். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குரிய கருத்து வேறுபாடு வருவதற்கு வாய்ப்பு இருப்பதால் தயவு செய்து அனுசரித்து போவது மிகவும் நல்லது.
எதிர்பாராத செலவுகள் வரும், அதனால் கொஞ்சம் முதல்ல திட்டமிட்டு செலவு செய்யுங்க. கனிவான பேச்சுக்கள், அடுத்தவரோட அன்பு காட்டுதல், இதுதான் இன்றைய நாளை பொறுத்து உங்களுக்கு வெற்றியை தரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. உங்கள் கனிவான பேச்சும் வாடிக்கையாளர் இடத்துல அன்பும் தான் இன்றைக்கி வெற்றியை தரும். அதே சமயத்தில் போட்டியாளர்கள் கொஞ்சம் குறைவாக. பிற மொழி பேசும் மக்களால் உங்களுக்கு அதிகப்படியான செல்வாக்கு ஆதாயம் அடைவீர்கள். அதே போல் இதனால் செய்கின்ற தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் வேலைகள் கடுமையாக இருந்தாலுமே உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள், ஒரு வெற்றி நிறைந்த நாள்னே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதளவு ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் வெளிப்படக்கூடிய நாள். அதே போல் சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் இன்றைக்கி கிடைக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். உற்றார் உடன் பிறந்தவர்களுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். சகோதர சகோதரிகள் வழியில் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அரசு வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். முன்னேற்றம், முயற்சிகள் எல்லாமே செயல் வடிவமாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, நீண்ட நாளாக மனதில் வாட்டி வதைத்த குழப்பங்கள் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும், தெளிவு கிடைக்கும். அதே போல் முயற்சி செய்து முடியாத காரியங்கள் இன்று செயல் வடிவம் ஆகக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் போடுவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாளை பொறுத்தவரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள். வீடு வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிகளே கருத்து வேறுபாடு இருந்தால் அதெல்லாம் நீங்கி ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. திட்டமிட்ட பணிகள் திட்டமிட்டபடியே செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. அதே போல் சகோதரி வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். தாய் தந்தை வெளியில் உதவிகள் கிடைக்கும். அவளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சமுதாய பணிகளில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் கிடைக்கும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். நாளை பொறுத்த வரைக்கும் கூட்டாளிகள் உங்களுக்கு உதவி செய்வார்கள், ஆதரவாக இருப்பாங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் இன்றைக்கி நிறைவேற்றி வைப்பீங்க. கடன்கள் ஒரு கட்டுக்குள் வரும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திடீர் முடிவுகளை எடுக்கக்கூடாது. 1க்கு 2 முறை யோசித்து அனுபவம் வாய்ந்தவர்களிடம் கேட்டு எல்லா முடிவும் எடுத்திங்கன்னா சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள் ஏதாவது செய்தால், புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுனா அடிப்படை கல்வியை கற்றுக்கிட்டு ஆரம்பிங்க. வியாபாரம் செய்பவர்கள் வாடிக்கையாளர்கள் அனுசரித்து போகணும், பணிவு வேண்டும். இதனால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் கொஞ்சம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. வெளிநாடு வெளியூர் செல்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. இதனால் நண்பர்களுடைய வட்டாரம் உங்களுக்கு பெருசாகும். வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. வெளிநாட்டில் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு தேவையில்லாத பயம், பதற்றம் வரும். மேலதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் சற்று ஜாக்கிரதையாக வேலைகளை செய்யணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். முதலீடுகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு முன்னேற்றமான நல்ல நாள் என்று சொல்லலாம். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே வரும். கோர்ட் கேஸ் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக முடியும். தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கும். அதே சமயத்தில் அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்கள் மேல் ஆதரவு காட்டுவாங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை குறையும். அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். தயவுசெய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு யோகம் நிறைந்த நெருக்கடிகள் நீங்க ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும்
வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். பெற்ற பிள்ளைகள் மேலும் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. அதே சமயத்தில் வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். பொன்பொருள் எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி சேருங்க. சகோதர சகோதரிகள் இடத்திலிருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் அதிகமாக நேரத்தை செலவு பண்ணுவீங்க. குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பீங்க. உலகெங்கும் வாழும் மீன ராசினியர்களே, தாய் தந்தை உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உற்றார் உறவினுடைய வருகை உங்களுக்கு மனமகிழ்ச்சி இன்றைக்கி தரும். அதே போல் நீண்ட காலமாக தடைப்பட்ட வருமானங்கள் வரும். மனதில் முயற்சி செய்து வைத்த காரியங்கள் கண்டிப்பாக செயல் வடிவமாகும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நடக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அலுவலகத்தில் அவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். நீண்ட நாளாக உடல் குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நல்ல நாள், ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா செய்யுங்க. மேலும் சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோம் தயவுசெய்து தொடர்பு கொள்ளும். இந்த நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு இனிய நாளாக, இன்ப நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இருக்க எல்லாம் உள்ள பகவானை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெயகுரு ராயா.